ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆரா கேமிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பிளாக் ஃப்ரூட்டோட கேம் பிளேயோடைய பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் போட்டிருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க கேம் பிளே கூட போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நான் கிரைண்ட் என்ன இருக்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, என் கூட விளாட்ணுன்னு நினைக்கிறேங்க, இல்லைன்னா நான் உங்கள் கூட விளாட்ணுன்னு நினைக்கிறேன்னா நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்க. ஸோ என் ஐடி பேர் என்ன தெரியலனா நான் சொல்லுவேன் கேளுங்க. இதான் என் ஐடி நேம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா இந்த ஐடி தான், இதான் என் ஐடி. எனக்கு இந்த ஒரே ஐடி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நான் வெளியே போய்ட்டு வந்து உட்காந்துக்கிறேன். ஸோ ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒன்று. ஸோ இதுதான் நம்ம ஐடி. இது இல்லை, இதுதான் நம்ம ஐடி. இது எழுதியிருக்கோம், இதை பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ஐடி, இதுதான் என்னோடய பண்டில். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட ஐடி. ஓகே இவ்வளோ வந்தாச்சு. கண்டினியூ டு கேம் பிளே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட் இருக்குது. என்ன ஃப்ரூட்டுன்னா அது பேர் என்னன்னு தெரியல, ஆனால் அது நான் மித்திக்கல்னு போட்டிருக்கு. சாரி, மித்திக்கல்லாம் என்னன்னு தெரியல, ஏன்னா இந்த மாதிரி இருக்குது, பேர் ஷேடோன்னு இருக்குது. இந்த ஃப்ரூட் எங்க ஓகே, இங்கே பார்க்குறோம் நம்மளை யாராச்சும் அடிச்சு ஃப்ரூட் பேர போய். ஸோ இந்த ஃப்ரூட் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போடுங்க, ப்ரோ ஃப்ரூட் அப்படின்னு. ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புத்தா தரேன். சரி, நீங்கள் எனக்கு புத்தா தரணும். ஓகேவா கைஸ்? நீங்கள் புத்தா தந்தீங்கன்னா நான் இந்த ஃப்ரூட்டே உங்களுக்கு தரேன். ஸோ ஜஸ்ட்டு 1 காஸ்ட் ஆஃப் புத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணணும். இங்கே ஒருத்தன் இருப்பான், இவன் எதுக்குன்னு தெரியல, டெய்லியும் அவன் பிஸிங்கிறான். ஸோ என் கூட எனக்கு லெவல் ஏற்றுறதுக்காண்டி இல்லை, நீங்கள் எனக்கு விளாடணும்னு ஆசை. ஸோ அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா என் கூட விளாட்லாம். அதுக்கு நீங்கள் வந்தாலே போதும். அதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கணும். அந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டாலே போதும், நான் பார்த்துப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டிங் தான் பண்ணுறோம். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னென்னா, நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், யார் கூட வேணாம். ஸோ என்னென்ன வீடியோ போடணும்னு சொல்லுவீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவேன். கமெண்ட் போட்டாலே போதும், நான் பார்த்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நான் அதை போடுவேன். இது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் போடணும் இல்லை, நான் எல்லாத்துக்குமே போடுவேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லைக் சப்ஸ்கிரைப். ஸோ இது மட்டும் போட்டாலே போதும், நீங்கள் பார்த்திங்கன்னா என் கூட விளாட்லாம். அதுக்கப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இது மட்டும் போதும். ஓகேவா? நல்லா யோசிச்சுக்கோங்க, இது மட்டும் போதும்.
அதுக்கப்புறம் அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களா? ஓகேவா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல, நான் வந்து நியூ பிளேயர், வந்து பார்த்திங்கன்னா நியூ பிளேயர் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது இப்படி இருக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. அது போகுது எனக்கு. ஸோ அந்த பஸ் சிமுலேட்டர் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னென்னா என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 லைக் அப்படின்னா ஒரு 50 லைக் அதுக்கு வந்தாலே போதும். நான் இந்த கேமோட பார்ட் 2 போடுவேன். இந்த கேமுன்னு இல்லை, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா வித் வாய்ஸ் ஓவரோடு போடுவேன் அதில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த ரிக்வஸ்ட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு நீங்கள் ஐடி ரிக்வஸ்ட் கொடுக்கணும் ப்ரோ, ரிக்வஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த லைட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவேக்கன் பண்ணுறதுன்னு சொல்லிக்கோங்க. ஸோ எனக்கு 1-2 கான்செப்ட்லாம் தெரியும், ஆனால் அதுக்கு மேலே எனக்கு ஒரு சில தெரியாது. அதை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இந்த கேம் சவுண்டு உங்களுக்கு வேணும்னா சவுண்டுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேம் சவுண்டோடு போடுறேன். ஆனால் கேம் சவுண்டோடு போட்டேன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிற கேட்காது. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம ஐலாண்ட் போயிட்டோம். என்ன ஐலாண்ட்னா கிங்டம் ஆஃப் ரோஸ். ஸோ இந்த ஐலாண்ட் தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது வரப்போ ஸோ யார்கிட்டனா லைட் ஃபுட்டு பர்மனெண்ட் இப்போ அவங்களாம் டிஸ்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேமில் லைட்டு நல்லா இருக்குங்கிறாங்க, அதனால் நானும் லைட் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டீரக்ஸுங்கிற ஃபோட்டோ வச்சுருந்தேன். அது நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இங்கே ஒருத்தவங்க தான் இவன் நினச்சி பார்ப்போம். இங்கே அடி போடுது. எப்படி பறக்க விட்டா? அதுக்கப்புறம் இதில் ஒரு இது இருக்கும். போர்ட்டல் தான். அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா டிவைன் வரும். அது வந்து வெர்ஷன் 2ல் கிடைக்கும். அந்த வெர்ஷன் 2 எப்படி பண்ணுறது? ஸோ அதுக்கப்புறம் நிறைய டவுட் இருக்குது எனக்கு. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் என் கூட விளையாட வாங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், நானே வரேன். வேறு என்ன உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் ஃப்ரூட் யார் என்னென்ன ஃப்ரூட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறது தான், லைக் சப்ஸ்கிரைப் இதை பண்ணுவேன். ஸோ நான் ஏன் இதை மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறேன்னா, நீங்கள் பார்க்குறீங்க
நான் ஒரு வீடியோவும் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 123 பேர் பார்த்துருக்கீங்க, 3 பேர் பார்த்துருக்கீங்க, சாரி 33 பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த 123 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸை பார்த்துருக்கீங்க. என்னன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க, ஆனால் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு மேலே நான் பார்த்துப்பேன். உங்களுக்கு வேறு எதுவுமே நம்ம சொல்லலாம். என் கூட வேறு இருக்க ஐடி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு அது பேர் என்னன்னா உங்கள் ஐடி நேம் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் சப்ஸ்கிரைப் இது மட்டும் போதும். இது இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவோம். சாப்பிட்டுட்டோம். சொன்ன பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேம் பிளே வேணும் சொல்லுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ரோப்ளாக்ஸ்லேயும் சொல்லுங்கள், பஸ்ஸும் சொல்லுங்கள். இல்லை அதர் கேம்ஸ்னால் அதை கொஞ்சம் நான் பார்த்து தான் இருந்தேன். ஸோ இப்போயே சொல்லிட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் ப்ளே பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் மொபைல் கேம்ஸாக சொல்லுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா அதுவும் போடுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட் ரோல் பண்ண போகிறோம். என்ன ஃப்ரூட் கிடைக்க போகுது அதுவும் இந்த ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோவில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏதாச்சும் ட்ரேட் கிடைக்க பார்ப்போம். புத்தா ட்ரேட் ப்ளீஸ் சொல்லிட்டு வரலாம். புத்தா ட்ரேட் ப்ளீஸ் இதெல்லாம் விற்கத்தான் வேணும் அவனே சொல்லிட்டு. ஸோ ஓகே, இன்னொருத்தவங்களுக்கு அவன்கிட்ட ட்ரேட் பண்ணிடுவோம் இந்த கேஸ் பே. அதுக்கப்புறம் இந்த கேஸ் எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட யார்கிட்டையாச்சும் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மித்திக்கல் ஃப்ரூட்டுக்கு என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு மித்திக்கல் ஃப்ரூட்டுக்கு நம்ம ஃப்ரூட் ரோல் தான் பண்ணுவோம். அதையே வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த ரேஸு நிறையா பேர் இருக்காங்க. அது என்னது, அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிக்கணும், ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டை ரோல் பண்ணியாச்சு. இதை ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் ஒரு ஃப்ரூட்டா ப்ரோ? என்ன ப்ரோ இது ஃப்ரூட்டு? இங்கே மேலே ஸ்வான் வந்து நம்ம இருக்கும். ஸ்வான் இது என்ன ப்ரோ? இது ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு இதை மனசு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள சொல்லணும் ப்ரோ. டிரைவர் ப்ரோ ஜிடிஎஃப் இங்கே தான் இருக்கா? இதுக்கேனா டேக்ஸை இப்படின்னா நம்மளால் அந்த இடத்த யூஸ் பண்ண முடியாதா? சரி ஓகே, அங்கே நம்மளோட இங்கே பாருங்கள், இங்கேயோ தான் ஃப்ரூட்டை பிடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணணும், லைட் ஃப்ரூட்டோட வருஷன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இப்போ ஃப்ளைங் ஃப்ரூட்டில் எப்படி நம்ம என் சைடு பறக்கணுமோ அந்த சைடை பறக்க முடியும். அது மாதிரி அதுலேயும் பறக்க முடியுமா? அப்படியா? கமெண்ட் பண்ணுங்கள்.
வந்தாச்சு நம்ம இடத்துக்கு. ஏதாச்சும் 1000 லெவல் போடணும். உங்களுக்கு இந்த கிரைண்டிங் வீடியோ பிடிக்கலன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ எனக்கு கொஞ்சம் கிரைண்டிங் பண்ண சொல்லிக் கொடுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. இங்கே வரையும் போல எங்கன்னா அடிக்கலாம். போச்சு போச்சு. போச்சு ப்ரோ, பறக்க விட்டான். வச்சு பறக்க விட்டான். ரீச் பண்ண கொடுத்துருக்கோம். எப்படியா இருந்தாலும் அந்த லைஃப் வச்சு ஸ்பீடாக பறக்க முடியாது. அதுதான் என்னாச்சு? நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது போய் கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பறக்க விட்டான். இவனை அடிச்சு நம்ம பறக்கணும். லாஸ்ட் கேட்ச். ஓகே, ஸோ இந்த அந்த மாதிரி லைக் போனுச்சுன்னா நான் இதோட பார்ட் 2 கண்டினியூ பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.